ஹாசினி. நான் அரசினர் உயர்நிலைப்பள்ளி வானராஜபுரத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவானி. அரசு உயர்நிலைப்பள்ளியில் வானராஜபுரத்தில் படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாரியம்மாள். அரசு உயர்நிலைப்பள்ளி வானராஜபுரத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாவனா. நான் அரசினர் உயர்நிலைப்பள்ளி வானராஜபுரத்தில் படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சமிலா. அரசினர் உயர்நிலைப்பள்ளி வானராஜபுரத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஸ்மார்ட் வாக்கிங் ஸ்டிக்கை பற்றி உங்களிடம் பேச விரும்புகிறோம். கண்ணு தெரியாதவங்க வாக்கிங் ஸ்டிக்கை யூஸ் பண்ணும்போது சில இடத்துல அவங்க ஸ்லிப் ஆகிறத நான் பார்த்துருக்கேன். வாக்கிங் ஸ்டிக்கு எதிரில் உள்ள பொருளை டச் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. ஆனால் அந்த வாக்கிங் ஸ்டிக்கு அந்த பொருளை தொடலைன்னா அவங்களுக்கு எப்படி அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னு தெரிய வரும். ஆனால் நாங்கள் சொல்கிற இந்த ஸ்மார்ட் வாக்கிங் ஸ்டிக்கை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விபத்துக்களை தடுக்க முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். எப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாக்கிங் ஸ்டிக்கை யூஸ் பண்ணும்போது 1 மீட்டர் இடைவெளி தூரத்திலேயே எதிரில் உள்ள பொருளை சென்சார் மூலமாக உணர்ந்து ஸ்பீக்கர் மூலமாக அவங்களுக்கு தெரியப்படுத்துது. காது கேட்குறவங்க அல்ட்ரா சென்சார் மூலமாக இதை உணர முடியும். ஆனால் காது கேட்காதவங்க இந்த சூழ்நிலையில் என்ன செய்வாங்க? அதுக்கு தான் நாங்கள் இதில் வைப்ரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வைப்ரேட்டர் மூலமாக இவங்க எதிரில் உள்ள பொருளை 1 மீட்டர் இடைவெளி தூரத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம். வைப்ரேட் ஆகிறது மூலமாக இவங்க அந்த விபத்துலேருந்து தப்பிக்க முடியும். இதில் நாங்கள் ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது மூலமாக அவங்க எந்த இடத்துக்கு போகணுன்றத அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்குது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹாசினி. நான் அரசினர் உயர்நிலைப்பள்ளி வானராஜபுரத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவானி. அரசு உயர்நிலைப்பள்ளியில் வானராஜபுரத்தில் படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாரியம்மாள். அரசு உயர்நிலைப்பள்ளி வானராஜபுரத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாவனா. நான் அரசினர் உயர்நிலைப்பள்ளி வானராஜபுரத்தில் படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சமிலா. அரசினர் உயர்நிலைப்பள்ளி வானராஜபுரத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஸ்மார்ட் வாக்கிங் ஸ்டிக்கை பற்றி உங்களிடம் பேச விரும்புகிறோம். கண்ணு தெரியாதவங்க வாக்கிங் ஸ்டிக்கை யூஸ் பண்ணும்போது சில இடத்துல அவங்க ஸ்லிப் ஆகிறத நான் பார்த்துருக்கேன். வாக்கிங் ஸ்டிக்கு எதிரில் உள்ள பொருளை டச் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. ஆனால் அந்த வாக்கிங் ஸ்டிக்கு அந்த பொருளை தொடலைன்னா அவங்களுக்கு எப்படி அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னு தெரிய வரும். ஆனால் நாங்கள் சொல்கிற இந்த ஸ்மார்ட் வாக்கிங் ஸ்டிக்கை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விபத்துக்களை தடுக்க முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். எப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாக்கிங் ஸ்டிக்கை யூஸ் பண்ணும்போது 1 மீட்டர் இடைவெளி தூரத்திலேயே எதிரில் உள்ள பொருளை சென்சார் மூலமாக உணர்ந்து ஸ்பீக்கர் மூலமாக அவங்களுக்கு தெரியப்படுத்துது. காது கேட்குறவங்க அல்ட்ரா சென்சார் மூலமாக இதை உணர முடியும். ஆனால் காது கேட்காதவங்க இந்த சூழ்நிலையில் என்ன செய்வாங்க? அதுக்கு தான் நாங்கள் இதில் வைப்ரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வைப்ரேட்டர் மூலமாக இவங்க எதிரில் உள்ள பொருளை 1 மீட்டர் இடைவெளி தூரத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம். வைப்ரேட் ஆகிறது மூலமாக இவங்க அந்த விபத்துலேருந்து தப்பிக்க முடியும். இதில் நாங்கள் ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது மூலமாக அவங்க எந்த இடத்துக்கு போகணுன்றத அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்குது. நன்றி.